Samsung Galaxy M52 5G ஏற்கனவே பாப்புலராக இருந்த M51 உடைய சக்ஸஸர் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. M51 4G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 5G டிவைஸ். நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. M52 5G பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29,999க்கும் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 31,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் இப்போ ஃபெஸ்டிவ் சேலில் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ்பேக் அண்ட் கூப்பன் ஆஃபரில் பேஸ் வேரியன்ட் 23,499க்கும் ஹையர் வேரியன்ட் வந்து 25,499க்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த டிவைஸ் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ M52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா M51 மாதிரி வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பீட் பண்ணுற வகையில் தான் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த டிவைஸோட அப்படிங்கிறத தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் சாம்சங் பாக்ஸஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சைடில் சாம்சங் M52 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் நம்ம கிட்ட இருக்கிறது, இவங்க பிளேசிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, ஐசி ப்ளூ. ஸோ 2 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்போ மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கார்டு இருக்குது. இந்த கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அகெயின் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் மேலே இருக்குது பிளேசிங் பிளாக் கலர். எஸ், இதை வந்து ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ் உங்களுக்கு 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ சாம்சங் M52 ஸ்மார்ட் ஃபோன் இப்படி தான் இருக்குது. பிளேசிங் பிளாக் கலர் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்குது. டிசைன் வந்து மினிமலாக இருக்குது. அதோட இவங்க டேக்லைன் கொடுத்த மாதிரி லீனஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பொதுவாக ஸ்லீக் டிவைஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராட் ஆகிடும். பட் இது வந்து ரொம்ப ப்ராடாகவும் இல்லை, உங்களுக்கு டாலாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவே தின்னாக இருக்குது, கையில் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இது வந்து 170 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. திக்னஸ் கூட 7.4 mm தான். அகைன் பேக் பேனல் பிளாஸ்டிக் பேக் பேனல், ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கிளாசி பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாசி பேக் பேனல் M51 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்திய ஸ்கேட்ச் பண்ணும். கண்டிப்பாக டிபியூ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ரெகுலர் யூசேஜ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. ஆனால் இந்த பிளாக் கலர் வந்து பிளெயின் பிளாக்காக இல்லாமல் வந்து ஸ்ட்ரைப்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மைல்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம M சீரிஸ் M32 எல்லாம் பார்த்துருக்கோம். அதை விட வந்து ரொம்பவே சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் ப்ராமினெண்ட்டாக இல்லை. ஸோ டிசைன் நல்லா தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாட்சோட இருக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே வந்து உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அகைன் டிஸ்பிளே M51 மாதிரி இதுவும் இன்ஃபினிட்டி O நாட்ச் 6.7 inches. இதுவும் சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனலோட கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் AMOLEDலேருந்து ஒரு ஸ்லைட் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சூப்பர் AMOLED வந்து உங்களுக்கு பென்டைல் மேட்ரிக்ஸில் இருக்கும். இது RGB ஸ்ட்ரிப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால 10% உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அதோட பேட்டரியும் வந்து ஒரு 5% எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் மூவிஸ் பார்க்கும்போது வந்து பிளாக்ஸ் நல்லாயிருக்கு, கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் இதில் Wide1 L1 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் தாராளமாக HD கண்டென்ட்ஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அக்னாலேஜ் பண்ணல. பட் இந்த டிவைஸ் உங்களுக்கு HDR சப்போர்ட் பண்ணும். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நீங்களே கேட்டு பார்க்கலாம். மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இன்ட்ராக்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் வந்து லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் விளையாடும் போதும் சரி, நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்கனாலும் சரி. அதோட வந்து ஃப்ரண்ட் பேனல் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஓட கொடுத்துருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய வாட்டி நான் அன்லாக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போவுமே சைட் மவுண்டட் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதுவும் குயிக்காக தான் இருக்குது. அகைன் மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதே கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை, மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம்.
ஸோ ஓகே சிம்ஸில் டுவல் சிம்மோட வருது, அதாவது ஹைப்ரிட் சிம், 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம் மைக்ரோ எஸ்டி போட்டுக்கலாம். எஸ்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் M51லேருந்து ஒரு பெரிய அப்கிரேட். ஏன்னா இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 778ல ஒரு 5G டிவைஸாக இவங்க கொடுத்துருக்காங்க. இது 6 nm ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர் பேக்ட் GPU Adreno 642L இது லான்ச் ஆயிருக்கு. கூடவே வந்து 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட வருது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய டிவைசஸில் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக A52sலேயே பார்த்துருந்தோம். ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் சிப்செட்டாக இருந்தது. அதோட இதுலேயும் நான் பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன். 60 frames per second செட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. லேகே நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. A52sல நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு பவர்ஃபுல் சிப்செட்ஸ். அதனால கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 60 frames per secondல வந்து வெரி ஹைல வந்து செட் பண்ணி விளையாடும் போது அதுவுமே வந்து லேகே ஆகலை, ஸ்மூத்தாக இருந்தது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே சாம்சங் உடைய சூப்பர் AMOLED பேனலில் கிராஃபிக்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட வந்து இது ஸ்லீக் டிவைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேம் விளையாடும் போது ஸ்லைட்டாக கேமரா மாடல் கிட்ட வார்ம் ஆச்சு. பட் வந்து இது ஹீட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்டெப்த் ரிவ்யூவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ½ an hour தான் கேம் ப்ளே பண்ணேன். உங்களுக்கு ஸ்லைட்டாக வார்ம் ஆச்சு. மேக்ஸிமம் 39 வரைக்கும் போச்சு. இது ஹீட் ஆகுதா எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூவில் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 இருக்குது. ரேம் ப்ளஸ் அதாவது RAM 4GB வரைக்கும் இருக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங் எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் பேக் எண்டில் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். அகைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 11. அதோட சாம்சங் உடைய One UI 3.1 யூசர் இன்டர்ஃபேஸோட கொடுத்துருக்காங்க. பொதுவாக M series அப்படின்னாவே கோர் UI தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து One UI 3.1 அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நாக் செக்யூரிட்டி, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் நாக் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது. செக்யூர் ஃபோல்டர் இருக்குது. சாம்சங் பே ஆல் செட்டுன்னு A சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இந்த டிவைஸ்லையும் இருக்குது. அதே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ். எப்போவுமே சாம்சங் வந்து அதிகமான 5G பேண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ 5G இந்தியாவில் வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இப்போ எல்லாரும் 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதில் இருக்குது. LTE+ இது காட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் 4CA சப்போர்ட் வந்து அப்பப்போ எனேபிள் ஆச்சு. ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து A52s கூட வந்து கேரியர் அக்ரிகேஷன் பார்த்தேன். 2CA வரைக்கும் தான் காட்டுச்சு. இதில் வந்து 4CA வரைக்கும் உங்களுக்கு காட்டுது. ஸோ வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவ்யூவில் உங்களுக்கு அந்த சிம் கார்டும் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கேமராவோட கொடுத்துருக்காங்க. பட் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52sல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார். சோனியுடைய IMX682 கூடவே 12 மெகாபிக்சலுக்கு வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுக்கும்போது வந்து பயங்கர மழை, க்ளவுடியாக இருந்தது. ஸோ பிரைட் சன்லைட்டில் என்னால் பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியல. கண்டிப்பாக ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் லோ லைட் க்ளவுடி அப்படின்னாலுமே வந்து நீங்கள் பிக்சர்ஸ் பார்க்கலாம், நாய்ஸே பார்க்க முடியாது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. கலர்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை. இன்னும் சொல்ல போனால் A52sம் இதுவும் உங்களுக்கு பேரலாக வச்சு காட்டுறேன். பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் வந்து A52s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIS ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட கிறிஸ்பாக உங்களுக்கு இமேஜஸ் கிளிக் பண்ணிடுது. பட் M52ல வந்து நீங்கள் கொஞ்சம் கை ஸ்டெடியாக வச்சு எடுக்கும்போது தான் கிறிஸ்பாக இமேஜஸ் கிளிக் பண்ண முடியும். அந்த வித்தியாசம் இருக்குது. அகெயின் வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் இந்த மரம் எல்லாம் பாருங்கள், ஹெச் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கு. அதோட இதுலேயும் A52s மாதிரி 10x ஜூம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. நாய்ஸே பெருசாக பார்க்க முடியாது. அதே ஃப்ரண்ட் கேமரா இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டல, ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52sல எப்படி இருக்கோ அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஃபன் மோட் இருக்குது, சிங்கிள் டேக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. கேமரா வந்து A52sல எவ்வளோ நல்லா இருந்ததோ அதே மாதிரி தான் M52ம் இருக்குது. ஒரே வித்தியாசம் OIS ஃபீச்சர் வந்து உங்களுக்கு M52ல இல்லை. அதோட வேறு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52s வந்து உங்களுக்கு IP67 ரேட்டிங் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோட வருது. இதில் அந்த மாதிரி எந்த ரேட்டிங்கும் இல்லை. இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அகைன் இதில் 3.5mm ஆடியோ ஜாக் மிஸ்ஸிங். மற்றபடி
மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. அதே வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS 30 FPS எல்லாமே பண்ணலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டெடி எனேபிள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதே பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M51க்கு கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டியும் சரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது 5000 mAh 15 வாட் தான் உங்களுக்கு பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இது 25 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 25 வாட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் 15 வாட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக் டிவைஸ். பொதுவாக சாம்சங் வந்து ஸ்லீக் டிவைஸ் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்லீக் டிவைஸ் சாம்சங் தரப்புலேருந்து அதோட டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, கேமரா செக்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா வந்து இது ஸ்லிம் டிவைஸ் அப்படிங்கிறதுனால வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இதில் இல்லை. அதோட வந்து இது 15 வாட் சார்ஜரோட வருது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M52 உடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும், இல்லை இது மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணணும், அதாவது A52s ஓடையோ இல்லை ரியல்மி GTயோடையோ Mi 11 லைட்டோடையோ ஏதாவது கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதோட ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேன். கமெண்ட்ஸை பொறுத்து வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.